என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன் செவி வந்து சேர வேண்டிய செய்தி. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை அழிக்க போட்டதொரு திட்டத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். இவர்கள் போட்டது உன் குடும்பத்தின் தலைவனை அழிப்பதற்கானது. ஆனால் நடந்தது வேறொன்றாக இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அழிப்பது என்பது என்ன சாதாரணமான காரியமா? அது சட்டென்று ஒரு நொடியில் நடந்துவிடக்கூடிய விஷயமா என்ன? என் பிள்ளையே, அப்படியெல்லாம் ஒருவரை அழித்து விட முடியுமா? ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் தலைவனை இவர்கள் அழிக்க நினைத்ததை ஒருபொழுதும் உன் பிரத்யங்கரா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அழிக்க வேண்டும் என்று நினைத்ததற்காகவாவது இவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அப்படியானால் இவர்கள் அழிக்க நினைத்தது யாரை? உன் வாழ்க்கையில் இதனால் என்ன நடந்தது? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய தலைவனுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்று இன்றே நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் முன்பாக உன் குடும்ப தலைவன் என்றால் அது யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய தந்தை உன் இல்லத்தில் பெரியவராக இருக்கிறார் என்றால் அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவன். நீ புகுந்த வீட்டில் இருக்கிறாய் என்றால் அந்த இடத்தில் உன் கணவனினுடைய தந்தைதான் அந்த இல்லத்தினுடைய தலைவன். அதுபோல உன்னுடைய மனைவியின் இல்லத்தில் அவரினுடைய தந்தைதான் தலைவர். இப்படியாக தலைவர் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர், தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர். ஒருவேளை அவருக்கு அப்பா இருக்கிறார் என்றால் அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவர். யார் மூத்தவரோ அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் என்பது முதலில் நீ புரிந்து கொள். இவரை அழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய குடும்பத்திற்கு எதிரான ஒரு குடும்பம். அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்கள் அல்லது உன்னுடைய தாயின் உடன் பிறந்தவர்கள், அவர்களினுடைய பிள்ளைகள்தான் இது போன்ற செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் பொதுவாக எல்லா விஷயங்களுமே சரியாக ஒருவருக்கு சரியான நேரத்தில் நடக்காத பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று. உன்னுடைய குடும்பத்தின் தலைவருக்கு சில காலமாக அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதும், அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தினால் மனம் குழம்பி போவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் இந்த மனநிலைக்கு காரணம் அவர்களுக்கு நடந்த இந்த துரோகம். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் உன் குடும்பத்தை அழிக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்தின் தலைவனை சாய்த்து விட்டோமானால் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் கெட்டுவிடும் அல்லவா? அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் அத்தோடு அழிந்து விடும் அல்லவா? அதனால் அதைத்தான் இவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும், தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவர்களின் மூலமாக உதிர்ப்பதும், அது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை வந்து சேர்வதும் தான் இவர்களின் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். அதாவது இவர்கள் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தலைவரின் மனது நொறுங்கிவிடும். நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதவர் அல்லவா? நம்மை பார்த்து இது போன்ற ஒரு விஷயங்களை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த விஷயம் அவர்களின் மனதை நொறுக்கிவிடத்தானே செய்யும். அந்த விஷயம் அவர்களின் மனதில் வேதனையை கொடுக்கத்தானே செய்யும். அதுவே அவர்களின் உடல் நலனை நிச்சயமாக கெடுத்துவிடும். ஒருவருக்கு மனது சரியில்லை என்றால்
அவர்களது உடல்தான் முதலில் பாதிக்கப்படும். எப்படியும் தந்தையாகவோ அவர்களின் தந்தையாகவோ இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வயது கொஞ்சம் அதிகமானவர்களாகத்தான் இருப்பார்கள். சட்டென்று அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தெரிந்து கொண்டதனால்தான் இவர்கள் இந்த சூட்சமத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இவர்களின் மனதை எதையாவது சொல்லி வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எந்த விஷயத்தை நாம் இவர்கள் முன்னால் எடுத்து வைத்தால் இவர்கள் நொறுங்கி போவார்கள் என்பதனை தெரிந்து அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் உன் குடும்பத் தலைவன் அழிந்து விடுவார் என்பதுதான் அவர்களின் எண்ணம். ஆனால் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் உன் பிரத்யங்கரா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உன் வீட்டு தலைவனை அழிக்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமுமே உனக்கு நன்றாகவே தெரிகின்றது. உன் மனதிற்கு நன்றாகவே புரிகின்றது. இவர்கள் வேண்டும் என்றேதான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வேண்டும் என்றேதான் இந்த துன்பங்களை எல்லாம் கொடுக்க துணிந்து நிற்கிறார்கள் என்று. அப்படியானால் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நடத்த விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயம் நடக்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி, என் குழந்தை, ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் உன்னுடைய கவனத்தை அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறாய். யார் என்ன சொன்னாலும் முதலில் உன் தந்தையிடமோ அல்லது உன்னுடைய மாமனாரிடமோ அல்லது உன் தாத்தாவிடமோ இவர்களிடத்தில் சென்று நீ முதலில் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவர்களினுடைய குணம் இதுதான். எந்த வகையிலாவது உங்களை காயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். எதையாவது சொல்லி உங்களை படுக்க வைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு மூலையில் உங்களை முடக்குவதற்கு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனதிற்கு எடுத்துச் சென்றால் நிச்சயமாக உடைந்துதான் போவீர்கள். இதுவெல்லாம் இவர்களுக்கு நீங்கள் செய்த நல்ல விஷயத்திற்கு இவர்கள் காட்டுகின்ற நன்றி. இதனை முதலில் புரிந்து கொண்டு இவர்கள் எத்தனை கீழ்த்தரமானவர்கள் என்பதனை தெரிந்து கொண்டு இனியாவது இவர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல உங்கள் மனதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எல்லாமும் நல்லதற்கு. இவர்களை வேண்டுமானால் நம்பி யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி இந்த குடும்பமே இருக்கின்றது. நீங்கள் சாய்ந்து விட்டால் இந்த குடும்பமே சாய்ந்து விடும் என்பதனால்தான் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்தை நடத்த விடாமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையையும் உண்மை என உணர்ந்து நாம் எந்த நிலையிலும் துவண்டு போய்விடக்கூடாது. நாம் மனமுடைந்து போனோமானால் நம் குடும்பமே மனமுடைந்து நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் உடல்நிலையை நீ சரியாக தேர்த்தி கொண்டு வந்திருக்கின்றாய். இதுதான் உண்மை. உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? என் பிள்ளையே, ஒருவேளை இந்த விஷயத்தை நீ செய்யவில்லை என்றால் இனியாவது இதனை செய்ய தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உடைந்து போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட நிலையும் இவர்களை சாய்த்துவிடக்கூடாது. எதிரிகளின் எண்ணங்கள் அங்கே நிறைவேறிவிடக்கூடாது. ஆனால் இதற்கு மாறாக அங்கு அவர்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று ஒரு முறை திரும்பி பார்த்தால் ஒன்றுக்கு 2 தலைகள் அங்கே உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஏனென்றால் நாம் ஒருவருக்கு எந்த கெடுதலை செய்ய நினைக்கிறோமோ அந்த கெடுதல் 2 மடங்கு தனக்கு திரும்ப வரும் என்பதனை அறியாமல் தானே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கே திரும்பச் சென்று அவர்களின் வாழ்க்கையை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை
இவர்கள் இனி ஒருபொழுதும் மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் உன் குடும்பத்திற்கு செய்த துரோகத்தை இனி மாற்ற முடியுமா? வேண்டும் என்றே ஒருவரின் உயிரை பறிக்க நினைத்தது இவர்களினுடைய சூட்சமமான வழிகளை எல்லாம் மறக்க முடியுமா? அதுவெல்லாம் இன்று அவர்களின் குடும்பத்திற்கே திரும்பச் சென்றிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, என் குழந்தை, நீ எப்பொழுதும் இந்த பிரித்யங்கராவின் அன்போடு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறாய் என்பதனை உணர்ந்திட்டால் போதும். நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு, உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள். எல்லா நிலையிலுமே இந்த வாழ்க்கை உன் குடும்பத்திற்கு கெடுதலை நினைப்பவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவது கிடையாது. உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது அத்தனையுமே உன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும். எண்ணற்ற விஷயங்கள் இது போன்று நடந்திருக்கின்றது. அத்தனையையும் கடந்து வந்ததை பார்க்கும் பொழுது உன்னுடைய துரோகியின் குடும்பத்திற்கே இப்பொழுது பயமாட்ட தொடங்கிவிட்டது. அங்கே தலை விழும் என்று பார்த்தால் இங்கல்லவா தலை விழுந்து விட்டது என்பது அவர்களுக்கு பய உணர்வை உருவாக்கி இருக்கின்றது. அப்படியானால் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே மிக பெரிய துன்பங்களையும் வேதனைகளையும் இவர்களுக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் இவர்கள் பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை சரியான பதிலடியை இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்த சூழ்ச்சிகளும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த துன்பங்களும் இவர்களுக்கே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அப்படியானால் உன் பக்கம் தெய்வத்தின் துணை இருக்கிறது. உன் பக்கம் தெய்வம் உறுதுணையாக நிற்கிறது. நாம் இனிமேலும் இவர்களை சீண்டினோமானால் நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை உணரத் தொடங்கி விட்டார்கள். இனி உன் பக்கம் வருவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள். இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க இவர்கள் நினைக்க மாட்டார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான். உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் அது அவர்களுக்கே திரும்பச் செல்லும். உன் குடும்பத்தில் ஒரு கெடுதலை செய்ய நினைத்தால் அது அவர்களின் குடும்பத்திற்குத்தான் மேலும் மேலும் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு சொன்ன இந்த விஷயத்திலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய்? உன்னுடைய இல்லத்தில் இது போன்று தவறான விஷயங்கள் நடந்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலை பாதிக்கும்படி இருக்குமானால் அவர்களை தேற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வார்த்தைகளினால் அவர்களை நீ நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளினால் அவர்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை நீ மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். எந்த பிரச்சனைகளும் எந்த துன்பங்களும் அவர்களை தாக்கிவிடக்கூடாது. உன்னுடைய எதிரிகள் துரோகிகளும் நினைக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உண்மையாகிவிடக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து தெளிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் பிரித்யங்கரா சொன்ன இந்த வழியை எப்பொழுதும் நீ பின்பற்று. நிச்சயமாக யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்து விடாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். இனியும் உன் குடும்பம் உன் பொறுப்பில் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இவர்களின் சூழ்ச்சிகளை நீ நிறைவேற்ற விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு சரியான பதிலை கொடுத்து கொண்டே இரு.
துரோகங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். அவர்கள் நினைத்தது எதுவுமே இங்கு நடக்காது என்பதையும் அவர்களுக்கு தெய்வம் உணர்த்தி சொல்லும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.